ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம 6ஆம் வகுப்பு தமிழ் அரசு பயிற்சி புத்தகத்தில் உள்ள பயிற்சித்தாள் 23 பார்க்க போறோம். இது உரைநடை உலகம் தமிழ்நாட்டில் காந்தி அப்படிங்கிற பாடத்திலிருந்து நமக்கு கொடுத்திருக்காங்க. 1. கோடிட்ட இடத்தினை நிரப்புக. ஆ. காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஆங்கில அரசின் டேஷ் சட்டம் நடைமுறையில் இருந்தது. ரவுலட் சட்டம். ரவுலட் சட்டம். காந்தியடிகள் தமிழ்நாட்டுக்கு வந்தபோது ஆங்கில அரசின் ரவுலட் சட்டம் நடைமுறையில் இருந்தது. ஆ. காந்தியடிகள் டேஷ் நாட்டில் இருந்தபோது தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். விடை தென்னாப்பிரிக்கா. காந்தியடிகள் தென்னாப்பிரிக்கா நாட்டில் இருந்தபோது தமிழ் மொழியை கற்க தொடங்கினார். 2. பொறுத்துக. இடது பக்கம் பாரதியார், ராஜாஜி, உ.வே. சாமிநாதர், காந்தியடிகள் கொடுத்துருக்காங்க. வலது பக்கம் கருத்தாய்வு கூட்டம் ஏற்பாடு, எளிமையின் திருக்கோலம், தமிழ்நாட்டின் கவிஞர், வரவேற்பு குழு தலைவர் கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை நாம் சரியானவற்றோடு பொருத்த வேண்டும். ஆ. பாரதியார். பாரதியார் தமிழ்நாட்டின் கவிஞர். அப்போ இங்கே ஆ எழுதிக்கோங்க. ஆ. ராஜாஜி கருத்தாய்வு கூட்டம் ஏற்பாடு. இங்கே ஆ எழுதிக்கோங்க. இ. உ.வே. சாமிநாதர் வரவேற்பு குழு தலைவர். இங்கே இ எழுதிக்கோங்க. காந்தியடிகள் எளிமையின் திருக்கோலம். இங்கே இ எழுதிக்கோங்க. அப்போ விடை ஆ இ ஆ இ. 3. கீழ்காணும் சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக. ஆ. உயர்வு தாழ்வு. மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது. விடை மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது. ஆ. தேசிய கொடி. நம் நாட்டின் தேசிய கொடியின் நடுவில் அசோக சக்கரம் உள்ளது. நம் நாட்டு தேசிய கொடியின் நடுவே அசோக சக்கரம் உள்ளது. தேசிய கொடியை அண்டர்லைன் பண்ணிக்கோங்க. 4. காந்தியடிகளை கவர்ந்த 2 தமிழ் நூல்கள் யாவை? 1. திருக்குறள். 2. தமிழ் கையேடு. திருக்குறளை இயற்றியவர் திருவள்ளுவர். திருக்குறளை காந்தியடிகள் மிகவும் நேசித்தார். தமிழ் கையேடு என்பது ஜி.யு. போப் எழுதிய நூல். 5. காந்தியடிகளின் எளிமையான வாழ்வினைப் போலவே தமிழ்நாட்டில் வாழ்ந்த காமராசர் அல்லது அப்துல் கலாம் பற்றி 2 நிமிடங்கள் பேசுவதற்கேற்ற உரை ஒன்றினை எழுதுக. நான் இங்கே காமராஜரை பற்றி எழுதுகின்றேன். காமராசர் கல்விக்கண் திறந்தவர் என்று தந்தை பெரியாரால் மனதார பாராட்டப்பட்டவர் காமராஜர் ஆவார். இவர் அனைவருக்கும் இலவச கட்டாய கல்வி சட்டத்தை இயற்றி நடைமுறைப்படுத்தினார். மாணவர்கள் பசியின்றி படிக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்தார். ஏற்றத்தாழ்வின்றி பள்ளியில் பிள்ளைகள் படிக்க சீருடை திட்டத்தை அறிமுகம் செய்தார். இவ்வாறு கல்வி புரட்சிக்கு வித்திட்டு இறுதி வரை எளிமையாக வாழ்ந்து என்றும் மக்கள் மனதில் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் காமராஜர். 6. கீழ்காணும் தொடரில் சரியான இடத்தில் நிறுத்த குறிகளை இட்டு எழுதுக. பாரதியார் சென்றதும் இவர் யார் என்று காந்தி வியப்புடன் கேட்டார். அதற்கு இவர் தமிழ்நாட்டின் சொத்து என்று பதிலளித்தார் ராஜாஜி. இப்போ இதில் தேவையான இடங்களில் நாம் நிறுத்த குறிகளை இட்டு எழுத வேண்டும். பாரதியார் சென்றதும் இவர் யார், இதை இரட்டை மேற்கோள்ல போட்டுக்கோங்க. இவர் யார் பக்கத்திலேயே ஒரு கேள்விக்குறி, யார் பக்கத்தில் ஒரு கேள்விக்குறி என்று காந்தி வியப்புடன் கேட்டார். இதில் ஒரு முற்றுப்புள்ளி. அதற்கு இவர் அதில் இரட்டை மேற்கோள் எழுதிக்கோங்க. இரட்டை மேற்கோள் போட்டுக்கோங்க. இவர் தமிழ்நாட்டின் சொத்து, இதில் இரட்டை மேற்கோளை க்ளோஸ் பண்ணிக்கோங்க என்று பதிலளித்தார் ராஜாஜி. அப்போ 7. கீழ்காணும் படங்களின் நிகழ்வுகளை தொடர்புபடுத்தி தமிழ்நாட்டில் காந்தியின் பணிகள் குறித்து இரு வரிகள் எழுதுக. இந்த படத்தை பாருங்க. இது குற்றால அருவி. இந்த குற்றால அருவிக்கும் காந்தியடிகளுக்கும் உள்ள தொடர்பு. ஒரு முறை காந்தியடிகள் குற்றாலத்தில் நீராட சென்றபோது எல்லா மக்களும் நீராட முடியாத நிலை இருந்த காரணத்தை அறிந்து மனிதர்களிடம் உயர்வு தாழ்வு பாராட்டக்கூடாது என்று கூறி நீராட மறுத்துவிட்டார். 2வது படம், ராஜாஜியும் காந்தியடிகளும் மற்ற தலைவர்களோடு கலந்துரையாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த படத்துக்கும் காந்தியடிகளுக்கும் உள்ள தொடர்பு. ஆங்கில அரசின் ரவுலட் சட்டத்திற்கு எதிரான போராட்டத்திற்கான கருத்தாய்வு கூட்டம் ராஜாஜியின் வீட்டில் நடைபெற்றது. அப்போது காந்தியடிகள் ராஜாஜியுடன் ஒரு மெத்தையில் அமர்ந்து இருந்தார். அருகில் மற்ற தலைவர்கள் நின்று கொண்டிருந்தனர்.
மூன்றாவது படத்தில் ஒரு புகை வண்டியை கொடுத்திருக்கிறார்கள். இந்த புகை வண்டிக்கும் காந்தியடிகளுக்கும் உள்ள தொடர்பு. 1921ஆம் ஆண்டு காந்தியடிகள் மதுரைக்கு சென்றபோது அங்கு பெரும்பாலான மக்கள் இடுப்பில் ஒரு துண்டு மட்டுமே அணிந்திருந்ததைக் கண்டு அன்று முதல் வேட்டியும் துண்டும் மட்டுமே அணிய தொடங்கினார். 8. கீழ்காணும் உரைப்பகுதியை படித்து அதன் மைய கருத்தினை சுருக்கமாக எழுதுக. காந்தியடிகள் ஒருமுறை மதுரையில் தங்கியிருந்தார். மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சென்று வரலாம் என்று தலைவர்கள் அவரை அழைத்தனர். அந்த கோவிலுக்குள் செல்ல எல்லா மனிதர்களுக்கும் அனுமதி உண்டா என்று காந்தியடிகள் கேட்டார். அங்கு இருந்தவர்கள் இல்லை என்றனர். அப்படியானால் அங்கே வரமாட்டேன் என்று கூறிவிட்டார். பல ஆண்டுகளுக்கு பிறகு அந்த கோவிலுக்குள் செல்ல அனைவருக்கும் உரிமை உண்டு என்று அறிவிக்கப்பட்டது. அதன் பிறகு மதுரைக்கு வந்தபோதுதான் காந்தியடிகள் மீனாட்சி அம்மன் கோயிலுக்குள் சென்றார். 9. கீழ்காணும் உரைப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடையளிக்க. மதுரை மாவட்ட சுதந்திர போராட்ட வீரர்களின் வரிசையில் சிகரமாக திகழ்ந்தவர்களுள் ஒருவரான சொர்ணத்தம்மாள் அந்நிய துணிகளை மிதித்து கடைகளின் முன் மறியல் செய்ததற்காக கைது செய்யப்பட்டார். 1942இல் காந்தியடிகளின் வெள்ளையனே வெளியேறு இயக்கம் மூலம் அவரது வேண்டுகோளாய் செய் அல்லது செத்துமடி என்பதனை உணர்வாக கொண்டு மதுரையின் புறநகர் பகுதிகளில் தெரு தெருவாக இறங்கி மக்களிடையே சுதந்திர உணர்வை ஊட்டினார். இந்த பத்தியிலிருந்து சில வினாக்கள் கொடுத்திருக்காங்க. வினாக்களுக்கான விடைகளை பார்ப்போம். வினாக்கள். 1. காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட இயக்கம் எது? காந்தியடிகளால் தொடங்கப்பட்ட இயக்கம் வெள்ளையனே வெளியேறு இயக்கம். வெள்ளையனே வெளியேறு இயக்கம். ஆ. சொர்ணத்தம்மாள் கைது செய்யப்பட காரணம் என்ன? அந்நிய துணிகளை மிதித்து கடைகளின் முன் மறியல் செய்ததற்காக சொர்ணத்தம்மாள் கைது செய்யப்பட்டார். அந்நிய துணிகளை மிதித்து கடைகளின் முன் மறியல் செய்ததற்காக சொர்ணத்தம்மாள் கைது செய்யப்பட்டார். இ. பத்தியில் கொடுக்கப்பட்டுள்ள காந்தியடிகளின் கொள்கை யாது? செய் அல்லது செத்துமடி. செய் அல்லது செத்துமடி. 10. இந்திய சுதந்திர போராட்ட நிகழ்வில் காந்தியடிகளின் பங்கு குறித்து ஒரு பத்தி எழுதுக. இந்திய சுதந்திர போராட்டத்தில் காந்தியடிகள் அகிம்சை வழியை தேர்ந்தெடுத்தார். 1930ஆம் ஆண்டு உப்பு சத்தியாகிரகத்தை கையில் எடுத்தார். ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன் வாலாபாக் படுகொலைக்கு எதிராக குரல் கொடுக்கவும் 1919ஆம் ஆண்டு ஒத்துழையாமை இயக்கத்தை தொடங்கினார். மகாத்மா காந்தி தனது உடலை வருத்தி கடைபிடித்த உண்ணாவிரத போர் மத வெறுப்புணர்ச்சி காரணமாக எழுந்த வகுப்பு மோதல்களை எல்லாம் முடிவுக்கு கொண்டு வந்து இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தார். மாணவ செல்வங்களே, இன்று நாம் பார்த்த பயிற்சித்தாள் 23 உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். மீண்டும் பயிற்சித்தாள் 24உடன் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும்.